என் கண்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத தியானம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம். நம்ம முழு இன்னைக்கு அதிகாரத்தையும் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களில் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு வாசித்த இந்த வேத வசனம் ஆண்டவரே, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அப்பா நாங்கள் தியானித்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவீராக. இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா ஆண்டவரே. எப்பொழுது ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனுஷர்களையோ ஆண்டவரே மற்ற காரியங்களையோ குறித்து நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்காதபடி எங்கள் இருதயம் ஆண்டவரே எங்கள் ஆத்துமா சிந்தனைகள் எல்லாவற்றிலும் உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளில் ஏற்படுத்துகிற எல்லா காரியங்களிலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. துதிகான மகிமை யாவருக்கும் செலுத்துகிறோம். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களை தாழ்த்தி உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. அநேக ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.